கிரிக்கெட் சில நேரங்கள்ல எவ்வளவு கொடூரமானதுன்றதுக்கு இந்த போட்டியே சாட்சி. நேற்றைய நாள் டெல்லி கேபிட்டல்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத கருப்பு நாள் என்றே சொல்லலாம். வெறும் 75 ரன்களுக்குள்ள மொத்த அணியும் சுருண்டதை யாராலையும் நம்ப முடியல. சுகில் பராக்ல தொடங்கி KL ராகுல், நிதிஷ் ராணா என்று சொல்லி பெரிய பட்டாளமே பந்த வேகத்துல பெவிலியன் திரும்பியது. அபிஷேக் பொரேல், டேவிட் மில்லர் இவங்க 2 பேரும் இல்லண்டா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய நிலைமை இன்னமும் கவலைக்கிடமாயிருக்கும். 16.3 ஓவர்கள்ல ஆட்டம் முடிவுக்கு வந்த போது டெல்லி ரசிகர்களினுடைய அமைதி மைதானம் ஃபுல்லாவே நேற்றைய நாள்ல தெரிஞ்சிச்சு. இது எங்களுக்கான நாள் அல்ல என்று சொல்றதை தவிர டெல்லி ரசிகர்களுக்கு வேற ஒன்றுமே இருக்கல. ஆனா மறுபக்கம் RCB பந்து வீச்சாளர்கள் எல்லாம் வேற லெவல்ல பந்துகளை வீசி கொண்டிருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் தன்னுடைய அனுபவத்தை அப்படியே அள்ளி தெளிச்சு கொண்டிருந்தாரு. வெறும் 5 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை அள்ள, அதோட ஜோஸ் ஹேசில்வுட்டும் முக்கியமான 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி டெல்லியினுடைய முதுகெலும்பு உடைச்சாங்க. இந்த பந்து வீச்சு வரும் திறமை மட்டுமல்ல, நாங்க யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லி RCB சொல்லாம சொல்லியிருக்காங்க. 76 ரன்கள் என்ற இலக்க நோக்கி களமிறங்கிய RCB ஆரம்பத்திலிருந்தே அதிரடி காட்டியது. ஜக்கப் பெதல் 20 ரன்களோடு ஆட்டம் இழந்திருந்தாலும் அதன் பிறகு வந்த எங்களுடைய கிங் விராட் கோலி மற்றும் படிக்கல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டத்தை மிக இலகுவான முறையில முடிச்சு வச்சாங்க. ஒரு 6.3 ஓவர்களிலேயே இலக்கு எட்டி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு மெகா வெற்றி. இது வெறும் வெற்றி மட்டுமல்ல, புள்ளி பட்டியலில் மற்ற அணிகளுக்கெல்லாம் விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை. RCB மீண்டு வருவோம் என்று சொன்னாங்க. இதோ அசுர வேகத்துல மீண்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் டெல்லிக்கு இது காயமாக இருந்தாலும் RCB ரசிகர்களுக்கு இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இரவு.